ஒரு இரட்டை குழந்தைகள் உருவாகுது, அது சுகப்பிரசவமாக இருக்குன்னா அதில் முதல்ல உருவான கரு ரெண்டாவதாக தான் பிறக்கும், கடைசியாக உருவான கரு தான் முன்னாடி இருக்கும், அந்த குழந்தை தான் முதல்ல பிறக்கும். அப்போது இதில் யார் அண்ணன் தம்பி அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. அந்த கேள்வியை கேட்டதுனால அதற்கான பதிலையும் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் ஒரே நேரத்தில் அவங்க பயணம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அந்த முதல் ஸ்டெப்பை யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்காக அவங்க தான் முதல்ல வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கடைசி அந்த எல்லை கோட்டை யார் கிராஸ் பண்ணி முன்னாடி வர்றாங்களோ அவங்க தான் முதல்ல பிறந்தாங்க அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். என்னதான் உருவானது கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க வயிற்றுக்குள்ளே உருவாகியிருந்தாலும் இந்த பூலோகத்தினுடைய முதல் ஸ்பரிச காற்ற அந்த சுவாசத்தை எந்த குழந்தை முதலாக சுவாசிக்குதோ அதுதான் முதல் குழந்தை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம். இப்போ 2 குழந்தைங்க அட் அ டைமில் பிறந்துருச்சு, 2 குழந்தையுமே ஆப்ரேஷன் பண்ணி கூட எடுத்துட்டாங்க. இதுக்கும் நீங்கள் இதை பொருத்தி பார்த்துக்கலாம். அதில் தொப்புள் கொடியை ஒரு குழந்தைக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைக்கு தொப்புள் கொடியை கட் பண்ணுவாங்க. அப்படி எந்த குழந்தைக்கு முதல்ல தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை முதல் சுவாசத்தை இழுக்கிறதோ அந்த குழந்தை தான் முதல்ல பிறந்த குழந்தையாக நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அந்த மாதிரி அந்த பிறக்கும் நேரம் உங்களுக்கு சரியாக இருந்தால் இரட்டை குழந்தைகள் ஜாதகத்திலும் நம்ம துல்லிதமாக பலன்களை எடுக்க முடியும்.